மாஷா அல்லாஹ் இங்க உலமாக்கள் இருக்கிறாங்க, வெளியாகுறாங்க. அடுத்த வருஷம் இன்னும் கொஞ்சம் உலமாக்கள் வெளியாகுவாங்க. அல்லாஹ் தஆலா இன்னும் கொஞ்சம் பரக்கத்தை கொடுப்பானாக உங்களுக்கும் உஸ்தாதுமார்களுக்கு. அதே போல தாய் தகப்பன் உங்களோட பிள்ளைகளை நீங்க இங்க அனுப்பிட்டு அவங்களுக்கு இந்த இல்முக்காக முயற்சி பண்றீங்க தானே, அல்லாஹ் அதுக்கும் பரக்கத்தை தருவானாக. குர்ஆன் ஷரீஃபை நாங்க எடுத்து பார்ப்போம். இதே குர்ஆன் ஷரீஃப்ல அல்லாஹ் தபாரக வ தஆலா ஒரு இடத்துல சொல்றான், வமா லக்கும் மின் தூனில்லாஹி மின் வலிய்யின் வலா நஸீர். அல்லாஹ்வை தவிர உங்களுக்கு உதவி செய்கிறவன் யாருமே இல்ல. அவனே தன் நசீர், அவனே தன் வலி. உதவி செய்கிறவன் அல்லாஹ் மட்டும்தான். இந்த ஆயத்தை நாங்க நம்புறோம், நம்ப வேணும். நம்பாட்டி இஸ்லாத்துக்கு மாற்றமா போயிடும், குர்ஆனுக்கு மாற்றமா போயிடும். இந்த ஆயத்தை வச்சுட்டு அவங்க கொடுக்கிற கருத்து என்ன பாத்தீங்களா? அல்லாஹ்வே சொல்றான், என்னைய தவிர யாரும் உதவி செய்ய முடியாது என்று சொன்னா நீங்க எதுக்கு யா கௌசல் ஆஸம் என்று குத்துப் நாயகத்தை அழைக்கிறீங்க? இது ஷிர்க் அல்லையா? எதுக்கு ரிஃபாய் நாயகத்தை நீங்க அழைக்கிறீங்க? ஷிர்க் அல்லையா? எதுக்கு யா ரசூலல்லாஹ் உன்துர் ஹாலனா என்று சொல்றீங்க? இது ஷிர்க் தானே? இப்படி கருத்தை கொடுத்துட்டு எங்கட யூத்ஸ் உடைய திங்கிங்கை குழப்பத்தானே செய்யறாங்க. ஆனா நீங்க உலமாக்கள் தெரிஞ்சவங்க, எனக்கு மேடை கொடுத்த சுட்டி நான் சொல்றேன், சும்மா ஷேர் பண்றேன். உங்களுக்கு படிச்சு கொடுக்க வரல, நான் ஷேர் பண்றேன். என்ன பதில் கொடுக்க வேணும் நாங்க? ஆமா, குர்ஆன்ல இந்த ஆயத் இருக்கத்தான் செய்யுது. அப்ப இருக்கப்போ அல்லாஹ்வை தவிர யாரும் உதவி செய்யறதுக்கு இல்ல. அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிருக்காங்க தானே, உங்களுக்கு ஒரு என்ன உப்பு தேவையா இருந்தாலும் அல்லாஹ் கிட்ட கேளுங்க. உங்களோட சப்பாத்துல ஷூஸ்ல இந்த லேஸ் கலண்டுட்டா அல்லாஹ் கிட்ட கேளுங்க தானே வருது. உங்களுக்கு உப்பு தேவையான நீங்க எங்க போறீங்க? கடைக்கு போய் தானே வாங்குறீங்க. உங்களோட ஷூஸ் பிரிஞ்சா, ஷூஸ் உங்களோட லேஸ் உடைஞ்சு போட்டா எங்க போறீங்க? செருப்பு தக்கிறவன் கிட்ட தானே போறீங்க. எங்களுக்கு இந்த ஆயத்தையும் இந்த ஹதீஸை வச்சுட்டு குத்துபு நாயகத்தை அழைக்க வானம் என்று சொல்றீங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைக்க வானம் என்று சொல்றீங்க. நீங்க அதுக்கு மாற்றமா தானே செய்றீங்க. அப்ப லேசான பதில் ஒன்று கொடுப்பாங்க எங்களே குழப்பத்துக்காக. ஆஹா, அல்லாஹ் தஆலா இந்த விஷயத்துக்கு மக்களை சபபா வச்சிருக்கிறான். அல்லாஹ் தான் கொடுத்திருக்கிறான் உப்பு, அல்லாஹ் தான் இந்த செருப்பு செய்யற சக்தியை கொடுத்திருக்கிறான், தக்கிற சக்தியை கொடுத்திருக்கிறான். நான் ஹனஃபி, இவங்க ஷாஃபிஈ, ஒருவர் மாலிகி, ஒருவர் ஹம்பலி, கொள்கையில எல்லாம் உண்டு. அதுக்காக சண்டை அங்க கூடாது. காதிரி, ரிஃபாயி, சிஷ்டி, நக்ஷ்பந்தி, சொஹர்வர்தி, ஷாதுலி எல்லாம் இமாம்கள் கொள்கையில ஒண்டா இருந்தாங்க. இப்ப நான் காதிரியா விட்டு நான் ரிஃபாய விட்டு தூரமாவது அதுதான் கூடாது. ஒரு ஷாதுலி சிஷ்டியோட தூரமா இருக்கிறது அதுதான் கூடாது. ஏன்? கொள்கையில ஒண்டா உள்ளவங்க ஒத்துமையா இருக்க வேண்டும். ஆனா யார் கொள்கையில ஒன்று இல்லையோ அவர்களை விட்டு தூரமா ஒரு கட்டளை கொடுத்தவனே அல்லாஹ் தபாரக வ தஆலா. சரி, இப்ப என்ன சொல்ல வாரன்? அல்லாஹ் சொன்னான் அல்லாஹ்வை தவிர உதவி செய்யறதுக்கு யாரும் இல்ல. ஆனா குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்றான், யார் இப்படி அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய எதிரியை விட்டு தூரமா இருக்கிறாங்களோ உலாயிக கதப ஃபீ குலூபிஹிமுல் ஈமான், அவர்களுடைய இதயத்தை அல்லாஹ் தஆலா ஈமானை கொண்டு சீல் அடிச்சிருக்கிறான். கதப ஃபீ குலூபிஹிமுல் ஈமான், அவங்களுடைய இதயத்துல ஈமானை அல்லாஹ் தஆலா சீல் அடிச்சு வச்சிருக்கிறான். இவங்க தான் உண்மையான மூமின். வ அய்யதஹும் பிரூஹிம் மின், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மூலமா அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செய்வான். அல்லாஹ்வே தானே சொன்னான் என்னைய தவிர யாரும் உதவி செய்யறதுக்கு இல்ல. நீங்க அல்லாஹ் சொல்றான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமா நான் உதவி செய்வேன் என்று. அல்லாஹ் தஆலா ரெண்டு கருத்தை பேசுறானா? இல்ல. அர்த்தம் என்ன? உண்மையான ஹகீகியான உதவி அல்லாஹ் தான் செய்றான். ஆனா அல்லாஹ் தஆலா மலக்குமார்களை சபபா வச்சிருக்கிறான் உதவி செய்யறதுக்கு. இன்னொரு இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், வஹுவல் காஹிரு ஃபௌக இபாதிஹி வயுர்சிலு அலைக்கும் ஹஃபஸஹ, அல்லாஹ் தஆலா மலக்குமார்களை அப்பாயிண்ட் பண்ணி வச்சிருக்கிறான். எதுக்காக? வயுர்சிலு அலைக்கும் ஹஃபஸஹ, உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறதுக்காக. வ இன்ன அலைக்கும் லஹாஃபிஸீன் கிராமன் காத்திபீன், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா ஹாஃபிஸீன், என்ன பாதுகாப்பு செய்றவங்களை அல்லாஹ் நியமிச்சிருக்கிறான். So angels are being appointed by Allah to protect us. அல்லாஹ் தஆலா தான் மலக்குமார்களை எங்கட பாதுகாப்புக்காக வச்சிருக்கிறான்.
இதே குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லவே இல்லையா? இன்னமா வலியுக்குமுல்லாஹு வ ரசூலுஹு, நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்றவன். வ ரசூலுஹு, அல்லாஹ்வுடைய ரசூல் உதவி செய்றவங்க. இங்க வலியுக்குமுல்லாஹ்ட தர்ஜுமால பொதுவா அல்லாஹ் உங்களோட தோஸ்த், அல்லாஹ் நண்பன், உங்களோட அல்லாஹ்வுடைய ரசூலும் நண்பரா இருக்கிறாங்க, அவுலியாக்கள் நல்லடியார்களும் நண்பரா இருக்கிறாங்க. இத வச்சுட்டு சொல்றாங்க இங்க நண்பர் தானே, வலி தானே, நீங்க எப்படி உதவி செய்யறவங்க என்று சொல்றீங்க? லேசான பதில், தஃப்சீர் அத்-தபரி எடுத்து பாருங்க. ஹிஜ்ரி 310 வஃபாத் ஆனவங்க தான் இமாம் தபரி. 1450 வருஷத்துக்கு முத வாழ்ந்தவங்க, 1150 வருஷத்துக்கு முத. அவங்க இந்த வலியுக்குமுல்லாஹ்வுடைய தஃப்சீர்ல ஐ நாசிருன், நாசிருன் அர்த்தம் என்ன? உதவி செய்றவங்க. என்ன விளங்குது? எங்கட முன்னோர்கள் இந்த ஆயத்துக்கு கொடுத்த கருத்து, அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்றவன், அல்லாஹ்வுடைய கட்டளை கொண்டு அல்லாஹ்வுடைய ரசூல் உதவி செய்றவங்க. அல்லாஹ்வுடைய ரசூல்ட பொருட்டால் வல்லதீன ஆமனுல் லதீன யுகீமூனஸ் ஸலாத வ யுத்தூனஸ் ஸகாத வ ஹும் ராக்கிஊன், அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் உதவி செய்றவங்க என்று அல்லாஹ்வே சொல்றான். இப்ப நீங்க அந்த ஆயத்தை நம்புறீங்க இல்லையே? வமாலக்கும் மின் தூனில்லாஹ் மட்டும் எடுத்துட்டு இந்த ஆயத்தை விட்டு போடுறீங்க. நாங்க சுன்னத்துல் ஜமாத் அல்ஹம்துலில்லாஹ் அந்த ஆயத்தை ஏற்றுக்கொள்றோம், இந்த ஆயத்தை ஏற்றுக்கொள்றோம். ஏன்? எங்களுக்கு வித்தியாசம் தெரியும். எங்கட உலமாக்கள் வித்தியாசத்தை படிச்சு கொடுத்தாங்க. அல்லாஹ்வுடைய உதவி, அல்லாஹ் யாருக்கும் உதவி செய்யற சக்தி அல்லாஹ்க்கு யாரும் கொடுக்க இல்ல, சொந்தமா அல்லாஹ் செய்றான். மலக்குமார்களுக்கு, நபிமார்களுக்கு, நல்லடியார்களுக்கு உதவி செய்யற சக்தி கொடுத்தவனே அல்லாஹ் தபாரக வ தஆலா. கதை முடிஞ்சு போச்சு. இன்னொரு இடத்துல பாருங்க, இவங்க சொல்றாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தெரியும் நாளைக்கு என்ன நடக்க போகுது? தாயுடைய வயிற்றுல யாரு ஆனா பெண்ணா ரசூலுல்லாஹ்க்கு எப்படி தெரியும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியாதே யார் எங்க மௌத்தா போறாங்க என்று. ஆயத்தை எடுத்து காட்டுவாங்க. பாத்தீங்களா? அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, இன்னல்லாஹ இன்தஹு இல்முஸ் ஸாஅஹ், அல்லாஹ்க்கு தான் தெரியும் எப்ப கியாம நாள் வரப்போகுது என்று. வயுனஸ்ஸிலுல் கைஸ், எப்ப மழை பெய்ய போகுது. வயஅலமு மா ஃபில் அர்ஹாம், தாயுடைய வயித்துல ஆனா பெண்ணா அல்லாஹ்க்கு தான் தெரியும். வமா தத்ரி நஃப்ஸும் மாதா தக்ஸிபு கதா, யார் நாளைக்கு என்ன செய்ய போறாங்க அல்லாஹ்க்கு தான் தெரியும். வமா தத்ரி நஃப்ஸும் பி ஐ அர்தின் தமூத், யார் எப்ப எந்த இடத்துல மௌத்தா போறாங்களோ அல்லாஹ்க்கு தான் தெரியும். நிச்சயமா அல்லாஹ்க்கு தான் தெரியும். ஆனா இந்த ஆயத்தை வச்சுட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி ஹதீஸ்ல வந்த விஷயத்தை வச்சிட்டும், ஹதீஸ படிச்சிட்டும், மദ്രஸால படிச்சு கொடுத்துட்டும் ரசூலுல்லாஹ்க்கு தெரியாதுன்னு சொல்றீங்களே. ஏன் புகாரி படிக்கலையா? இல்லாட்டி படிச்சிட்டு போய்க்கு ஆக்டிங் பண்றீங்களா? ஹதீஸ் இல்ல. புகாரி ஷரீஃப் கிதாப் மദ്രஸால இருக்குதானே உங்கட? ஆன்லைன்ல கூட இப்ப சர்ச் பண்ணி பாருங்க. பாப் இக்பாரின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இலா கியாமிஸ் ஸாஅஹ், இமாம் புகாரி ஒரு பாபை, ஒரு சாப்டரை எழுதி இருக்கிறாங்க. என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கியாம நாள் வரைக்கும் நடக்கிற அத்தனை விஷயத்தை பத்தி खबரை கொடுத்த பத்தி இமாம் புகாரி பாபாவே எழுதி இருக்கிறாங்க. இக்பாரின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இலா கியாமிஸ் ஸாஅஹ், கியாம நாள் வரைக்கும் நடக்க போற அத்தனை விஷயத்தை பத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் खबரை கொடுத்திருக்கிறாங்க, சஹாபாக்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. சையதுனா ஹுதைஃபா பின் யமான் ரலியல்லாஹு அன்ஹு பேர் கேட்டிருக்கீங்களா? சஹாபி. அவர்களுடைய உடலை தன், அவர்களுடைய ஜஸதை தன் ஹஜ்ரத் அப்துல்லா பின் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹும், ஹுதைஃபா பின் யமானி ரலியல்லாஹு அன்ஹு ஈராக்ல பக்தாத் ஷரீஃப்ல தஜ்லா ரிவர் கிட்ட அவங்களோட உடல் அங்கதான் அடக்கம் செய்யப்பட்டாங்க. இந்தியிலிருந்து கிட்டத்தட்ட 95 வருஷத்துக்கு முத அந்த காலத்துல உள்ள மன்னருடைய கனவுல வந்துட்டு சொன்னாங்க, எங்கட கபர் கிட்ட, எங்கட உடல் கிட்ட தண்ணி வருது என்று, எங்களை ஷிஃப்ட் பண்ணுங்க என்று அப்படி ஒரு கருத்தை சொன்னாங்க. அந்த மன்னர் அந்த நேரம் பயந்துட்டார், சீரியஸா எடுத்திருக்க மாட்டார், யோசிச்சிருப்பார் என்ன செய்ய. அந்த கனவு ரிப்பீட் ஆவிச்சு. அந்த காலத்துல பக்தாத் ஷரீஃப்ல உள்ள உலமாக்கள் கிட்ட விசாரிச்சுட்டு இந்த கனவை பத்தி சொல்லிட்டு நாங்க என்ன செய்ய வேணும். உலமாக்கள் ஃபத்வாவை கொடுத்தாங்க, இந்த 2 மகான்களுடைய ஜிஸ்மை, ஜஸதை நீங்க எடுத்துட்டு ஷிஃப்ட் பண்ணி போடுங்க. அந்த காலத்துல 95 வருஷத்துக்கு முதல் நடந்த விஷயம். பல பெரிய கூட்டம் ஒன்றை அழைத்துட்டு நியூஸ் பேப்பர்ல போடுற அந்த இன்ஃபார்மர்ஸ், அந்த நியூஸ் எடிட்டர்ஸ், அவங்க எல்லாம் வர வச்சுட்டு அவங்க கபரை தோண்டினாங்க. தோண்டி பார்த்தா அங்க இன்னும் கூட எழுவி இருக்கி, தாரீഖ்ல வருது,
அவங்களோட தாடி முபாரக் கூட ஃப்ரெஷ்ஷா இருந்தது, அவங்களோட உடல் ஃப்ரெஷ்ஷா இருந்தது, கஃபன் ஷரீஃப் ஃப்ரெஷ்ஷா இருந்தது. ஒரு 2-3 அவருக்கு அடக்கம் செஞ்ச மாதிரி தான் அவங்களோட முபாரக்கான ஜஸத் இருந்தது. அந்த ஹுசைஃபா பின் யமான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் எங்களுக்கு இந்த இல்மை சொல்லி இருக்கிறாங்க. இந்த இல்மை கியாம நாள் வர போற அத்தனை ஃபித்னாக்களும், ஃபித்னா செய்யற அத்தனை கூட்டங்கள், அவர்களோட ஃபாலோவர்ஸ், ஒவ்வொரு ஃபித்னா செய்யறவருடைய ஃபாலோவர்ஸ்ல 300 இல்லாட்டி 300க்கு அதிகமா உள்ளவங்க, அவங்க அத்தனை பேருடைய பேர் எனக்கு தெரியும் என்று சொல்றாங்க ஹுசைஃபா பின் யமான். அவங்களோட பேர் மட்டுமில்ல, அவங்களோட தகப்பனுடைய பேர் எனக்கு தெரியும், அவங்க எந்த கபீலால எந்த ட்ரைப்ல இருப்பாங்களோ அதுவும் எனக்கு தெரியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபாக்களுக்கு படிச்சு கொடுத்த விஷயம் சஹாபாக்களுக்கே தெரியும். யார் ஃபித்னா செய்றவன் எப்ப வருவான், அவருடைய ஃபாலோவர்ஸ் எத்தனை பேர் இருப்பாங்க, அவர்களுடைய பேர் என்னது, வாப்பாவுடைய பேர் என்னது, அதே போல கபீலாவுடைய பேர் என்னது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. இந்த ஹதீஸ் இவங்க படிக்க இல்லையா? நிச்சயமா படிச்சிருக்கிறாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் மேல முஹப்பத் இல்ல தானே, அதுக்காக ஹதீஸை படிச்சிட்டு கூட ஹதீஸ்க்கு மாற்றமா தன் கருத்தை கொடுக்கறாங்க. என்ன சொல்ல வாரன் என்று சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய விஷயத்தை கொஞ்ச நேரத்துக்காக ஒரு பக்கத்துல வைப்போம். For the sake of understanding, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவில்லையா, ஒரு தாய் உடைய வயித்துல ஹமல் உண்டாவிட்டா அல்லாஹ் தஆலா மலக்குமார்களுக்கு கட்டளை கொடுப்பான், உத்தரவை கொடுப்பான், 4 விஷயத்தை எழுவத்துக்கு. அதுல முதலாவது விஷயம் என்ன, பிறக்க போற குழந்தை ஆனா பெண்ணா என்று அந்த மலக்குமார்களுக்கு அல்லாஹ் சொல்லி கொடுத்திருக்கான். மலக்குமார்களுக்கு தெரியும் பிறக்க போற குழந்தை 9 மாசத்துக்கு பிறகு வர போற குழந்தை ஆனா இருப்பாரா பெண்ணா இருப்பாரா. எனக்கு தெரியுமா இந்த வருஷத்துல நீங்க எவ்வளவு சம்பாதிக்க போறீங்க, அடுத்த வருஷம் எவ்வளவு சம்பாதிக்க போறீங்க, வார போற 10 வருஷத்துல எவ்வளவு சம்பாதிக்க போறீங்க, எங்களுக்கு தெரியாது. ஆனா அந்த மலக்குமார்களுக்கு தெரியும் பிறக்க போற குழந்தை எத்தனை நாள் வாழ போறாரு, எவ்வளவு ரிஸ்க் அளக்கப்பட்டிருக்கு தெரியும். மட்டுமில்ல எழுவி முடிஞ்சு. 4வது விஷயம், மௌத் நேரம் சயீதா இருப்பாரா ஷக்கியா இருப்பாரா, நல்லடியாரா இருப்பாரா இல்லாட்டி கிட்டவனா இருப்பாரா என்று மலக்குமார்களுக்கு தெரியும். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், இந்த கூட்டம் சொல்லுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியும் என்று சொன்னா, இன்னல்லாஹ இன்தஹு இல்முஸ் ஸாஅ வ யுனஸ்ஸிலுல் கைஸ் வ யஅலமு மா ஃபில் அர்ஹாம் குர்ஆன் இந்த ஆயத்தை சொல்லி காட்டுறீங்க தானே. இப்ப மலக்குமார்களுடைய விஷயம் பரப்புகள் இந்த ஆயத்தை ஏன் பேசுறீங்க? இல்ல சொல்லுங்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாதல்லா பொய்யை சொன்னாங்கன்னு சொல்லுங்க, காஃபிரா வருவீங்க. இமாம் புகாரியை நீங்க காஃபிர் என்று சொல்வீங்களா இப்படி கொள்கை வெச்சதுக்கு? இமாம் முஸ்லிம் இந்த கொள்கை இந்த ஹதீஸை எழுதுறதுக்காக காஃபிர் என்று சொல்ல போறீங்களா? என்ன சொல்லுவாங்க, இல்ல இல்ல மலக்குமார்களுக்கு நிச்சயமா அல்லாஹ் இந்த இல்மை கொடுத்திருக்கிறான். அப்ப இந்த ஆயத்தும் அந்த ஹதீஸை வச்சுட்டு அவங்க தத்பீக் பண்றாங்க தானே. இதே விஷயம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரப்போல ஏன் தத்பீக் பண்றீங்க? இல்ல அல்லாஹ் தான் கொடுத்திருக்கிறான் நாலேஜ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயம் வந்தா இல்ல இல்ல அப்படி நம்பிக்கை வைக்கிறது ஷிர்க் தானே. இப்படி கருத்தை கொடுக்கிறவங்க இன்றைக்கு உலகத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அதுக்காக உங்களோட கடமை, ஃபியூச்சர்ல வார உலமாக்களோட கடமை, உலமாக்களோட மட்டும் இல்ல, இங்க உள்ள தாய் தகப்பன் அத்தனை பேரோட கடமை. நாங்க படிக்க வேணும், நாங்க படிச்சு கொடுக்க வேணும், கொள்கையை பத்தி ஆதாரத்தோட படிச்சு கொடுக்க வேணும். இன்றைக்கு வார அப்ஜெக்ஷன்ஸ், இந்த தேவ்பந்தி இந்த நஜ்தி கூட்டம் கொனாரோ அப்ஜெக்ஷன்ஸை நாங்க தெரிய வேணும், அதுக்கு பதிலையும் நாங்க தேட வேணும். எங்கட மஷாயிஹமார்கள் கிட்ட நாங்க படிக்க வேணும், படிச்சுட்டு எங்கட புள்ளல்ட தலையில இப்பே போட வேணும். இப்ப சின்னவர் தானே, இன்னும் 8 வயசு தானே, ஒரு 25 வயசான அப்புறம் அவரே படிச்சு கொடுவார், அந்த யோசனை இருக்க கூடாது. இப்பையில இருந்தே அவங்களோட தலையில இந்த விஷயத்தை போட வேண்டும். கொள்கைய தலீலோட ஆதாரத்தோட சொல்லி கொடுக்க வேண்டும். அப்படி சொன்னாதான் அவங்க உறுதியா இருப்பாங்க.
நாளைக்கு அவர்களோட முன்னுக்கு ஒரு தௌஹீத்வாதியோ, ஒரு நஜ்தியோ, ஒரு ஷியாவோ, ஒரு காதியானியோ, ஒரு தேவ்பந்தியோ இப்படி விஷயத்தை கொண்டாந்தா இவங்க பதில் கொடுக்கிறதுக்கு தயாரா இருக்க வேண்டும். அந்த மாதிரி டீமை உருவாக்குறது எங்கட கடமை. அல்ஹம்துலில்லாஹ் இந்த மദ്രസா மூலமா ஷேகுன் நஜாஹ் ஹஜ்ரத் முஹாஜிரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த வேலையை செஞ்சிட்டு எங்களுக்கு செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து போயிருக்கிறாங்க. அதை நாங்க கண்டினியூ பண்ண வேண்டும். நாங்க யோசிக்க கூடாது எங்கட பிள்ளைகள் இன்னும் சின்னவர்கள் என்று இல்ல, இப்ப இந்த விஷயத்தை சொல்ல வேணும். அவங்களோட ஜதீதான ஏத்திராஸ், ஜதீதான அப்ஜெக்ஷன்ஸ், புது புது அப்ஜெக்ஷன்ஸ் டெய்லி வருது. ஒரு விஷயம் இன்னொன்று சொல்றேன், லேசா ஒரு விஷயம் வரப்போக்கல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி இது லைஃபான கவுல் தானே, லைஃப் என்று சொன்னா பரவாயில்ல, மாட்டிக்கொள்ளதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆனா உடனே மௌது ஃபேப்ரிகேட்டட், இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ் என்று சொல்லுவாங்க. இது ஆட்கள் செஞ்ச ஒரு ஹதீஸ் ஒன்று, உண்மையான ஹதீஸ் இல்ல. உதாரணமா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவ்வலு மா ஹலகல்லாஹு நூரி, அல்லாஹ் தஆலா முதல் முதல்ல என்னுடைய நூரை படைத்தான். இந்த ஹதீஸ பாருங்களா, இந்த ஹதீஸ் மௌதுவான ஹதீஸ், அப்படி ஒரு ஹதீஸே இல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே அல்லாஹ் தஆலா நூரா படைக்கவே இல்லை. இது பொய்யான ஹதீஸ் உண்டு. அப்ப நாங்க சொல்றோம், சரி இமாம் புகாரியுடைய உஸ்தாஸுடைய உஸ்தாஸ் முஸன்னஃப் அப்துர் ரஸாக்ல இந்த ஹதீஸ் இருக்கத்தானே செய்து. அந்த கிதாப்ல அந்த ஹதீஸ் இல்லையே. ஏன் புதுசா அச்சடிச்ச கிதாப்கள்ல இவங்க நம்பாத விஷயத்தை எடுத்து போட்டாங்க. எங்கட சிராஜ் மௌலவி ஹஸ்ரத்க்கு தெரியும், ஃபாசில் மௌலவிக்கு தெரியும், அப்துல் வாஹித் ஹஸ்ரத்க்கு தெரியும், மத்த உலமாக்களுக்கு தெரியும். இன்றைக்கு இமாம் புகாரியுடைய அல் அதபுல் முஃப்ரத்ல இருந்து கூட ஹதீஸை வெளியாக்கிட்டாங்க. இமாம் ஜலாலுத்தீன் சுயூத்தியுடைய கிதாப் அல் ஜாமிஉ ஸகீர்ல இருந்து கூட ஹதீஸை எடுத்துட்டாங்க. மிஷ்காத்ல இருந்து கூட ஹதீஸை எடுத்துட்டாங்க. அதே போல ஜலாலைன் தஃப்சீர்ல இருந்து கூட சில ரிவாயத்தை எடுத்துட்டாங்க. இப்னு கஸீர்ல இருந்து அவங்களோட இமாம் எழுதின கிதாப்ல கொஞ்சம் சில ஹதீஸை எடுத்துட்டாங்க. இப்படி களவு செய்றாங்க. இவங்க நம்பாதது நாங்க யாரும் நம்ப கூடாது, அதுக்காக தர்ஜுமால விளையாடி இருக்கிறாங்க. சரி, என்ன சொல்றாங்க? இமாம் புகாரியுடைய உஸ்தாஸ் இல்லாட்டி உஸ்தாஸுடைய உஸ்தாஸ் முஸன்னஃப் அப்துர் ரஸாக்ல அவருடைய கொள்கை பத்தி பேச வரல, இந்த ஹதீஸை பத்தி பேச. என்ன சொல்ல வராங்க? அந்த கிதாப்ல அந்த ஹதீஸே இல்ல. சரி, நாங்க ஒரு கேள்வி கேட்கிறோம். சாஹிபு மவாஹிபுல் லதுன்னியா இமாம் குஸ்தலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முஸன்னஃப் அப்துர் ரஸாக்குடைய ஹவாலாவை கொடுத்திருக்கிறாங்க. அதே போல இமாம் பைஹகி போல உலமாக்கள் இந்த ஹதீஸை ஏற்றுக்கொண்டு இருக்கிறாங்க. அவங்க கொடுத்த ரிஃபரன்ஸ் அவங்க பார்த்த சுட்டி தானே சொல்றாங்க. நீங்க சொல்றீங்க கிதாப்ல இல்ல, அவங்க பார்த்த சுட்டி தான் 1000 வருஷத்துக்கு முத உலமாக்கள் சொல்றாங்க இப்படி ஹதீஸ் இருக்கேண்டு. இப்ப நாங்க 1000 வருஷத்துக்கு முத வாழ்ந்த உலமாக்களோட விஷயத்தை கேட்கவா, நேத்து முந்த நாள் பிறந்த நீங்க சொல்ற விஷயத்தை நாங்க கேட்கவா? சரி, இந்த ஹதீஸ் ஃபேப்ரிகேட்டட் மௌது என்ற ஒரு கொஞ்ச நேரத்துக்கு வெப்பமே. ஹதீஸ்ல வார்த்தை கொண்டு தான் மௌது என்று சொல்வீங்க நீங்க, மஃபூம கருத்தை மௌது என்று சொல்ல முடியாது. என்ன கருத்து? குர்ஆன் ஷரீஃப் அல்லாஹ் தஆலா சொல்லவில்லையா, வ இத் கால ரப்புக லில் மலாயிகா இன்னி ஜாஇலுன் ஃபில் அர்தி கலீஃபா, சூரத்துல் பக்ரால வர ஆயத்து. அல்லாஹ் சொல்றான், நபியே அந்த நேரத்தை நினைச்சு பாருங்க, வ இத் அந்த சந்தர்ப்பத்தை நினைச்சு பாருங்க, கால ரப்புக உங்களோட ரப்பு சொன்னான். அல்லாஹ் எப்படி பேசுறார் முஹப்பத்தா, வஇத் கால அல்லாஹ் என்று சொல்லல, அல்லாஹ் சொன்னான் என்று சொல்லல, உங்களோட ரப்பு சொன்ன விஷயத்தை நினைச்சு பாருங்க. சுப்ஹானல்லாஹ், என்ன முஹப்பத், என்ன சொன்னான்? லில் மலாயிகத்தி மலக்குமார்களுக்கு, இன்னி ஜாஇலுன் ஃபில் அர்தி கலீஃபா, நான் பூமியில என்னுடைய ஒரு கலீஃபாவை அப்பாயிண்ட் பண்ண போறேன்னு தான் அல்லாஹ் சொன்னான். இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய படைப்புல ஒரு நோக்கம் பூமிக்கு வரத்தானே வேணும். அப்ப நீங்க யாரப்பா சொல்லத்துக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பாவம் செஞ்ச சுட்டு தான் பூமிக்கு வந்தாங்க? அல்லாஹ் படைக்க முதவே பூமிக்கு அனுப்புற கதையை தானே எல்லாம் சொல்றது. பூமிக்கு வரத்தானே வேணும். இப்ப நீங்க யாரும் சொல்லத்துக்கு இல்ல பாவம் செஞ்சு சுட்டி வந்தாங்க, இல்லாட்டி சொர்க்கத்துல இருந்திருப்பாங்க. அல்லாஹ்வுடைய கலாம்க்கு மாற்றமாவா நீங்க பேசுறீங்க? நபிமார்களுக்கு மேல வெச்ச வைரத்தை கொண்டு குர்ஆனுக்கு மாற்றமா பேசுறாங்க இந்த கூட்டம். ஏன் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்ல இல்லையா, ஃபனசிய வலம் நஜித் லஹு அஸ்மா, என்னுடைய கட்டளையை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மறந்துட்டாங்க, அவங்க வேணுமென்று அந்த ஃபெயலை செய்யல என்று அல்லாஹ் சொல்லிட்டான். இப்ப அல்லாஹ்வே சொல்றான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வேணுமென்று செய்யல, நீங்க எப்படி பாவத்தாளி என்று சொல்றீங்க? சுப்ஹானல்லாஹ். ஏன் இப்படி வைரம், ஏன் இப்படி கோபம் நபிமார்கள் மேல? சரி, அந்த சந்தர்ப்பத்தை அல்லாஹ் சொல்ல போக்கல சொல்றான், ஹபீபே அந்த சந்தர்ப்பத்தை நினைச்சு பாருங்க,
அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துனியாக்கு வர முதத்தானே ஃபீலுடைய விஷயம் நடந்துச்சு. அபாபீலை வச்சிட்டு அல்லாஹ் தஆலா அப்ரஹாவை அழிச்சான் தானே. அது அல்லாஹ் என்ன சொல்றான் குர்ஆன்ல, அலம் தர ஹபீபே அந்த சந்தர்ப்பத்தை நீங்க பார்க்க இல்லையா? அலம் தர நீங்க பார்க்க இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுக்கவே இல்லையா அந்த நிலை? சரி, இன்னும் கொஞ்சம் பின்னுக்கு போமே. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் நம்ரூத் இடையில நடந்த அந்த டிபேட்டை பத்தி அல்லாஹ் சொல்றான், அலம் தர இல்லல்லதி ஹாஜ இப்ராஹிம் ஃபீ ரப்பிஹி அன் ஆதாஹுல்லாஹுல் முல்க். ஹபீபே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமோட நம்ரூத் அந்த சண்டை பிடிச்ச விஷயம் நீங்க பார்க்க இல்லையா? அலம் தர பார்க்க இல்லையா? இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லாட்டி எப்படி பார்ப்பாங்க? அப்ப அல்லாஹ் பொய்யா சொல்றான்? இல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துனியாக்கு வர போக்கல தன் பஷருடைய லிபாஸ்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உடைய அவுலாத்ல வந்தாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைக்கிறதுக்கு முத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நூர் அல்லாஹ் படைச்சிருந்தான். அதுதானே சொல்றாங்க, குந்து நபியா வ ஆதமு பைன ரூஹி வல் ஜஸத். இமாம் திர்மிஸி கூட இந்த ஹதீஸை எழுதியிருக்கிறாங்க. இப்னு தைமியா கூட இந்த ஹதீஸை சஹீஹ் என்று சொல்றாங்க. குந்து நபியா வ ஆதமு பைனல் மாஇ வத்தீன். நான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தண்ணீருக்கும் மண்ணுக்கு இடையில இருக்க போகல நான் நபியா இருந்தேன். அந்த வார்த்தையை தான் மௌது இல்லாட்டி லைஃப் என்று சொல்றான். ஆனா பைனர் ரூஹி வல் ஜஸத், ரூஹுக்கும் உடலுக்கு இடையில இருந்த விஷயத்தை இவரும் சஹீஹ் என்று தான் சொல்றான். இமாம் திர்மிஸி இந்த ஹதீஸை ஹாதா ஹதீஸுன் ஹஸனுன் என்றும் போட்டிருக்கிறாங்க. என்ன சொல்ல வாரம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரம் நபியா இருந்தாங்க தானே. அப்ப இன்சான் துனியாக்கு வரதுக்கு முதே நபியா இருந்தாங்க. அப்ப ஏதோ ஒரு வகையில இருந்தாங்க தானே. அதுதான் ஹதீஸ் மூலமா நான் 100 இருந்தேன். அப்ப இந்த ஹதீஸை நீங்க மௌது என்று சொன்னா கருத்துப்படி இந்த ஹதீஸ் சஹீஹ். ஏன் குர்ஆன் ஷரீஃப் மூலமா அந்த கருத்து வருது, மத்த ஹதீஸ் மூலமா அந்த கருத்து வருது. இப்ப இவங்க என்ன செய்யறாங்க, இந்த ஹதீஸை வச்சுட்டு பாத்தீங்களா இது மௌதுவான ஹதீஸ், அதை கொண்டு அங்க வார அத்தனை விஷயத்தையும் என்ன மஃபூம் இருந்தாலும் அதை அப்படியே ஃபேப்ரிகேட் மௌதுவாக்கி போட்டுட்டாங்க. நம்புறதே இல்ல. இப்ப குர்ஆன்ல வந்த விஷயம் எங்க போச்சு, திர்மிஸில வந்த ஹதீஸ் எங்க போச்சு? இப்படி இன்றைக்கு நடக்குது. அதுக்காக நீங்க உறுதியா இருக்க வேண்டும். உங்களோட பிள்ளைகளுக்கு இப்பே படிச்சு கொடுக்க வேண்டும். இப்படி பேசினா இந்த பதில், இப்படி பேசினா இந்த பதில். அதுக்கு நீங்க தயாரிக்க வேணும். நீங்க ஆண்கள் மட்டுமில்ல, பெண்கள் கூட உலமாக்கள் கிட்ட வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் கோர்ஸ் உண்டு. ஆலிமாத் செய்யறது வேற விஷயம். அதே நேரத்துல அகீதா கொள்கை எப்படி பாதுகாக்கிறது, ஒருத்தர் அப்ஜெக்ஷன் பண்ணா எப்படி குர்ஆன் ஹதீஸை வச்சுட்டு பதில் கொடுக்கிறது, பெண்களுக்கு கூட படிச்சு கொடுக்கிறது இன்றைக்கு கடமை. எங்கட இமாம் சையதுனா இமாம் அஹ்மத் ரஸா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, ஒரு கருத்தொண்டு சொல்றாங்க, ஒரு காலத்துல யாராவது ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு மாற்றமா பேசிக்கொண்டு வந்தா, நல்லடியார்களுக்கு மாற்றமா குர்ஆன் ஹதீஸ்க்கு மாற்றமா பேசிக்கொண்டு வந்தா, உலமாக்கள் மேல ஃபர்துல் ஐன் அஹம்முல் ஃபராயித், அத்தனை ஃபர்லுக்கு மேலான ஃபர்ல் என்ன என்று கேட்டா, பள்ளி வாசல்ல உங்களோட மேடைகள்ல உங்களோட கொள்கையை நீங்க உறுதியா பேசுங்க. பேசுறவங்க தவறு, அவங்களோட கொள்கை தவறு, அவங்க வெச்சு கொண்டாந்த ஆயத்தும் ஹதீஸும் கொடுக்கிற கருத்து அவங்களோட சொந்த கருத்து, உலமாக்கள் சொன்ன கருத்து இல்லை என்று இதை தெளிவா சொல்லிட்டு எங்களோட புள்ளல்களோட அகீதாவை பாதுகாக்கிறது அஹம்முல் ஃபராயித், அத்தனை ஃபராயித்க்கு மேல மேலான ஃபர்ல் என்று இமாம் அஹ்மத் ரஸா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க. ஏன் சொன்னாங்க? இதே விஷயம் தான் குத்துபு நாயகமே சொல்லியிருக்கிறாங்க, இதே விஷயம் தான் ஹாஜா நாயகம் சொல்லியிருக்காங்க, இதே விஷயம் தான் எங்கட முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஏன் இஷ்குர் ரசூல் ஹுப்புர் ரசூல் இருந்தா தான் நஜாத் இருக்கு. ஹுப்புர் ரசூல் இல்லாட்டி ஒன்றுமே இல்ல. அல்லாஹ் தஆலா நம் அனைவருடைய ஈமானை உறுதியாக்கி தருவானாக. அல்லாஹ் தஆலா நல்லடியார்களுடைய பொருட்டால், இந்த சாதாத்மார்கள் உலமாக்களுடைய பொருட்டால் அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் ஈமானுடைய வாழ்க்கையை தருவானாக, ஈமானோட மௌத்தா போற பாக்கியத்தை தருவானாக, மௌத் நேரம் குத்துபு நாயகத்தை பார்க்கிற பாக்கியத்தை தருவானாக. அல்லாஹ் தபாரக வ தஆலா ஷேഖுன் நஜா உஸ்தாதுல் உலமா அல்ஹாஜ் முஹாஜிரின் ஹஜ்ரத் அவர்களுடைய கபரை இன்னும் கொஞ்சம் பிரகாசமாக்கி, அதிகமா பிரகாசமாக்கி தருவானாக. அல்லாஹ் தஆலா அவங்களோட பரக்கத்தை கொண்டு இந்த மஜ்லிஸ்ல நாங்க வந்தது அதை கபூல் செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹ்.